பசும் பொன்னில் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் இந்த மூவரும் சந்தித்து பேச இருப்பதாகவும் ஒரே காரில் பசும்பொன்னுக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், தனி கட்சியை தொடங்கிய டிடிவி தினகரன், ஒற்றுமையை வலியுறுத்திய செங்கோட்டையன் இந்த மூவரும் ஒரே காரில் பயணிக்க இருப்பது என்பது அதுவும் இந்த நாளில் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு இந்த நாளில் பயணிக்க இருப்பது தென் மாவட்டங்களில் மட்டுமில்லாமல் ஒரு பக்கம் ஓபிஎஸ் டிடிவி இருவருக்கும் இது ஒரு கம்பேக்காக இருக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது. செங்கோட்டையன் இன்னும் தன்னுடைய அந்த ஒன்றுபட்ட அதிமுக என்ற ஒரு இந்த கிளைம்ல இருந்து தொடர்ச்சியாக இன்னும் பின்வாங்கவில்லை. அதற்கான முன்னெடுப்புகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் என்ற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைகிறார். சார் வணக்கம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இந்த மூன்று பேரும் ஒன்றாக பயணிக்க இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதுவும் தேவர் குரு பூஜை நிகழ்வுல இது சொல்லக்கூடிய செய்தி என்ன? அடுத்தடுத்த நகர்த்தல்கள் அப்படின்றது எதை குறிக்குது? ஆமா, ஏற்கனவே வந்துட்டு அதிமுக வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்து அதிமுக பலப்படுத்தணும்ன்ற ஒரு கோரிக்கையை செங்கோட்டையன் வச்சாரு. அதையே தான் அமித்ஷா வச்சாரு. ஏன்னா இப்ப இருக்கிற நிலையில அதிமுக பாஜக கூட்டணியால திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியாது. எனவே பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாருன்னா, என் கட்சி விவகாரத்தில் நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாரு அமித்ஷாவோட. அது முடிஞ்சு போச்சு. ஆனா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபி அந்த அமித்ஷா சொன்ன அந்த லைன் தான். என்ன பண்றது, அதிமுக பலப்படுத்த முடியாதா? சரி, தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரசியல் செல்வாக்கெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஒரு அரசியல் சக்தியா உருவாகும், இல்லாட்டி தங்களுக்கு எதிர்காலம் இருக்காது. ஏன்னா இவரே எல்லாத்தையும் எல்லா விதமான பொறுப்புகள் எடுத்துட்டும் எடப்பாடி அவரை நீக்கிட்டாரு. இவரையும் இவருடைய ஆதரவாளர்கள் கிட்ட இருந்த பொறுப்புகள் எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்காக அவங்க என்ன பண்றாங்க, ஒன்னா சேர்றாங்க. ஓபிஎஸ், அதே மாதிரி எடப்பாடி இவர் செங்கோட்டையன், அதோட சேர்த்து டிடிவி தினகரன். இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அநேகமா செங்கோட்டையனும் ஓபிஎஸும் சேர்ந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அதிமுக, எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அது அமமுக மக்கள் முன்னேற்ற கழகத்தோட ஒரு கூட்டணி, ஒரு முன்னணி ஒண்ணு அமைச்சு அவங்க வந்துட்டு ஒண்ணு அமித்ஷா சொல்ற மாதிரி அந்த என்டிஏவுக்கு போவாங்க, அப்படி இல்லாட்டி விஜயோட போவாங்க. அப்படியான ஒரு ஆப்ஷன் தான் அவங்களுக்கு இருக்குது. நிச்சயமா அதன் மூலமா என்ன பண்ணுவாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு செக், அவருடைய பொலிட்டிக்கல் அந்த மூவுக்கு எதிராக ஒரு செக்காக இவங்க வேலை செய்வாங்க.